வணக்கம். அந்த இரவு படுக்கையில் அவன் சொன்ன ஒரு வார்த்தை அவன் வாழ்க்கையே மாத்திருச்சு. இது ஒரு பணக்காரரின் கதை இல்லை, காதலால் பணக்காரரான ஒரு கணவரின் கதை. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போவோம். ஆதி நம்ம ஹீரோ. அன்று இரவு 11:45. வீடு முழுக்க அமைதி. பங்களாவின் சத்தம் மட்டும் மெதுவாக கேட்டுட்டு இருந்தது. ஜன்னல் வழியாக நில ஒளி அறைக்குள் வந்தது. மென்மையான படுக்கையை தொட்டது. ஆதி மேலே மொட்டை மாடியை பார்த்து கொண்டு படுத்திருந்தான். தூக்கம் வரல. அவன் அருகில் சசி பக்கமாக திரும்பி படுத்தாள். அவளும் தூங்கலை, ஆனால் அமைதியாக இருந்தாள். சில நொடிகள் கழித்து ஆதி மெதுவாக அவளது கையை பிடித்தான். சசி கண்களை திறந்த சிரித்தபடி, இன்னும் தூங்கலையா என்று கேட்டாள். ஆதி மெதுவாக, உன் பக்கத்தில் இருக்கும்போது தூங்கணும் போல தோணலை என்றான். ஏன்? அவன் அவளை பார்த்து கொண்டு, நான் எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும் இவ்வளவு சந்தோஷம் தரது நீதான். என்ன பணக்கார மனசுக்குள் இப்படி ஒரு காதல் வரும்னு நான் நினைக்கவே இல்லை என்றாள். சசி அவன் தோள்களில் தலையை வைத்து, பணம் வீடு வாங்கி தரும், ஆனால் மனசுக்கு நிம்மதி தர்றது காதல் தான் என்றாள். அவர்கள் பேசாமல் இருந்த அந்த சில நொடிகள் அந்த அமைதியிலே 1000 வார்த்தைகளை விட அதிகமாக பேசியது. ஆதி அவளது கையை இறுக்கமாக பிடித்து, எல்லாம் இழந்தாலும் பரவாயில்லை, நீ மட்டும் என் வாழ்க்கையிலிருந்து போகக்கூடாது என்றான். சசி மெதுவாக சிரித்து கொண்டு, நான் உன்னை விட்டு எங்கே போவேன், கடைசி வரை உன்னோடு தான் இருப்பேன் என்றாள். அந்த இரவு பெரிய பரிசுகள் இல்லை, பெரிய வார்த்தைகள் இல்லை, ஆனால் இரண்டு மனசுகள் மட்டும் ஒன்றாக துடித்தது. அப்போதுதான் ஆதி உணர்ந்தான், உண்மையான செல்வம் பணம் இல்லை, பக்கத்தில் இருக்கிற மனசுதான் என்று. உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி.